யாக்கோபு 5:16 விதமாய் சொல்லுகிறது, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதாயிருக்கிறது. பிரேயர் ஆஃப் அ ரைச்சியஸ் பர்சன் இஸ் பவர்ஃபுல் அண்ட் எஃபெக்டிவ். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன என்று சொன்னால், ஜபத்தினால் வல்லமையான காரியங்களை நாம் காணப்போகிறோம். ஹல்லேலூயா! வல்லமையான காரியங்களை நாம் காண்கிற மாதமாய் கர்த்தர் இதை மாற்றுகிறார். நல்லா கரங்களை தட்டி உற்சாகமாக, என் ஜப நேரம் வீணாகலை ஏசப்பா, எல்லாவற்றையும் நீங்கள் கணக்கில் எடுத்து வைத்திருக்கிறீங்க, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறீங்க என்று பாடுவோமா? இயேசுவே வாழ்வென்று கற்றுக்கொண்டேன், அவரால் அத்தனையும் பெற்றுக்கொண்டேன். இயேசுவே வாழ்வென்று கற்றுக்கொண்டேன், அவரால் அத்தனையும் பெற்றுக்கொண்டேன். என் ஜப நேரம் வீணாக போகல, என் விசுவாசம் என்றுமே தோற்கல. என் ஜப நேரம் வீணாக போகல, என் விசுவாசம் என்றுமே தோற்கல. நான் ஜெபிக்கும் நேரம் அக்கினியா மாறும், தடையெல்லாம் விடையாக மாறி போகும். அபிஷேக வெள்ளம் நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை. நீங்க மட்டும் பாடுங்க. நான் ஜெபிக்கும் நேரம் அக்கினியா மாறும், தடையெல்லாம் விடையாக மாறி போகும். அபிஷேக வெள்ளம் நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். முன் நிற்கும் ஒவ்வொரு நொடியும் என்னை பலவானாய் காண்கிறேன். முன் நிற்கும் ஒவ்வொரு நொடியும் என்னை பலவானாய் காண்கிறேன். என் நேரத்தை முதலீடு செய்கிறேன், மகிமையை அறுவடை செய்கிறேன். என் நேரத்தை முதலீடு செய்கிறேன், நான் மகிமையை அறுவடை செய்கிறேன். நல்ல கைகளை தட்டி, நான் ஜெபிக்கும் நேரம் அக்கினியா மாறும், தடையெல்லாம் விடையாக மாறி போகும். அபிஷேக வெள்ளம் நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். நான் ஜெபிக்கும் நேரம் அக்கினியா மாறும், தடையெல்லாம் விடையாக மாறி போகும். அபிஷேக வெள்ளம் நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். துதியும் ஜபமும் பெருக பெருக எங்கள் சபையும் பெருகுதே. துதியும் ஜபமும் பெருக பெருக எங்கள் சபையும் பெருகுதே. தேசத்தின் கட்டுகள் மாறுதே, அபிஷேகம் நுகங்களை முறிக்குதே. சொல்லுங்க பாப்போம். தேசத்தின் கட்டுகள் மாறுதே, ஓ அபிஷேகம் நுகங்களை முறிக்குதே. நான் ஜெபிக்கும் நேரம் அக்கினியா மாறும், தடையெல்லாம் விடையாக மாறி போகும். நல்ல கைகளை தட்டி, நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். நான் ஜெபிக்கும் நேரம் அக்கினியா மாறும், தடையெல்லாம் விடையாக மாறி போகும். அபிஷேக வெள்ளம் நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். அந்நிய பாஷை பேச பேச ஆவியும் மணலாய் மாறுதே. விசுவாசிக்கிறீங்களா? அந்நிய பாஷை பேச பேச ஆவியும் மணலாய் மாறுதே. நான் சொன்ன பரலோகில் கட்டுமே, நான் சொல்ல பரலோகில் அவிழுமே. விசுவாசத்தோட நான் சொல்ல பரலோகில் ஆமென், நான் சொல்ல பரலோகில் அவிழுமே. நான் ஜெபிக்கும் நேரம் அக்கினியா மாறும், தடையெல்லாம் விடையாக மாறி போகும். அபிஷேக வெள்ளம் நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். நான் ஜெபிக்கும் நேரம் அக்கினியா மாறும், தடையெல்லாம் விடையாக மாறி போகும். அபிஷேக வெள்ளம் நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். ஹல்லேலூயா! பரலோகம் உங்களுக்காக வேலை செய்யும். எப்பொழுது என்று சொன்னால், நீங்கள் ஜெபத்திலே வல்லமையாய் எழும்பும்போது, இந்த மாதத்தின் ஜெபத்தினாலே வல்லமையாய் நீங்கள் சில காரியங்களை காணப்போகிறீங்க. 3 காரியங்கள் விரைவாக சொல்லி ஆராதனைக்குள்ளே கடந்து செல்லுகிறேன். யாக்கோபு 5:15 சொல்லுகிறது, அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாலையை என்ன பண்ணுமா?
ரட்சிக்குமா. அப்போ முதல்ல நீங்கள் ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்க போகுது தெரியுமா? நீங்கள் வல்லமையை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. அந்த வல்லமையின் மூலியமாய் அநேக வியாதியஸ்தர்களை நீங்கள் குணமாக்க போகிறீங்க. அது மட்டுமல்ல, மத்தேயு 21:22 சொல்கிறது, மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்றார். அப்ப ரெண்டாவது காரியம், நீங்க தேவ சந்நிதியில எதையெல்லாம் கேட்கிறீங்களோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்ளுகிற மாதமாய் கர்த்தர் இதை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது, மத்தேயு 6:9, 10 இவ்விதமாய் சொல்லுகிறது, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அப்போ மூன்றாவது, நீங்கள் விசுவாசம் உள்ளவனாய் ஜெபிக்கிற ஜெபத்தினால் தேவ சித்தம் பரலோகத்திலே எதுவாய் நிறைவேற்றப்படுகிறதோ அது பூமியிலும் உங்கள் மூலியமாய் இந்த மாதம் கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்கச் செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்கச் செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியே ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. இரவுகள் எல்லாம் ஜெப நேரமாய் மாறணுமே, நாம் ஜெபிக்கணுமே. இரவுகள் எல்லாம் ஜெப நேரமாய் மாறணுமே, நான் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றுமே. ரீலா ரஷத்தரே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்கச் செய்யும், விண்ணப்பத்தின் ஆவியே வந்திறங்க. எத்தனை பேர் கேட்கலாம் என்று நினைக்கிறீங்க? ஆண்டவரே, என் மீது ஜெப ஆவியை கட்டளையிடுங்கப்பா. எதிர்ப்பின் நடுவிலும் தானியேல் போல வைராக்கியமா நான் ஜெபிக்கணுமே. எதிர்ப்பின் நடுவிலும் தானியேல் போல, விடுதலையோடு இல்ல, எதிர்ப்பின் மத்தியிலும் நான் ஜெபித்துக் கொண்டே இருப்பேன். ஆண்டவரே, என் மேல் ஊற்றுங்கப்பா. விண்ணப்பத்தின் ஆவியே ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியே ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்கச் செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். சொல்லுங்க பாப்போம். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்கச் செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். உணவை தவிர்த்து உபவாசித்து தேசத்திற்காய் நான் கதறணுமே. உணவை ஆண்டவரே உபவாசித்து நான் ஜெபிக்கும் பொழுது என் தேசத்திலே விடுதலை நீர் கட்டளை இடுகிறீர் அப்பா. ஜெப ஆவி ஊற்றுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, என் மேல் விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்கச் செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும் என் மேல். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்கச் செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஊற்றிடுமே உம் வல்லமையை. இந்த கண்களை மூடி கரங்களை தட்டி கேளுங்க பாப்போம். ஊற்றிடுமே உம் அக்கினியை, இந்த நாளில் எங்கள் மீது வல்லமை. ஊற்றிடுமே, ஊற்றிடுமே உம் வல்லமையை, இந்த நாளில் ஓ எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை, இந்த நாளில் எங்கள் மீது வல்லமை. கைகளை
கரங்களை தட்டி வல்லமை வல்லமை தாருமே. தாங்கப்பா தேசத்தை உமக்காக நாங்க கலக்கணும் ராஜா. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. காணல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை. நீங்க கேட்கும் பொழுதே ஒரு வல்லமை இறங்குது பாருங்க உங்க மேல. ஒரு தேசத்தை கலக்கிற வல்லமை. காணல் கொண்டு உமக்காக எழும்பிட. நீங்கள் ஜெபிக்கிற காரியங்கள் எதுவோ கர்த்தருடைய சமூகத்தில் அவைகளை நீங்கள் வைக்கும் பொழுது இந்த நாளிலே கர்த்தர் அதற்கு இதோ எப்பொழுதுமாக பதில் அளித்தார் என்று சொல்லி விசுவாசித்து நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். நீங்கள் துதித்து கொண்டிருக்கும் பொழுது விசுவாசத்தினாலே அறிக்கை செய்யும் பொழுது ஜபங்களினாலே தேவனுடைய சமூகத்திலே இதோ துதியின் தூபங்களை நீங்கள் எழுப்புகிற பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், உனக்காக நான் யாவையும் செய்து கொண்டே இருக்கிறேன். நீ காணாத அறியாத தேவன் நான் உன் நடுவிலே இருந்து உனக்காய் யாவையும் செய்து முடிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. எந்தன் ஜப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நாடி வந்தே. சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு உம் பாதம் வந்தே. சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு உம் பாதம் வந்தே. எந்தன் ஜப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நாடி வந்தே. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்ய. எத்தனை பேர் கேட்க விரும்புகிறீங்க? கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. எந்தன் ஜப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சமிரே உம்மை நாடி வந்தே. நீங்க மட்டும் சொல்லுங்க. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சமிரே உம்மை நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நாடி வந்தேன். சேர்ந்து எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நாடி வந்தே. ஜபத்தினாலே விசுவாசத்தோடு
வல்லமை பெற்றவர்களாய் நாங்கள் எவைகளெல்லாம் கேட்கிறோமோ எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம்ப்பா. அது மட்டும் அல்லாமல் உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் நாங்கள் மாறப்போகிறோம். அது மட்டும் அல்லாமல் அப்பா, அநேக வியாதியஸ்தர்களை குணமாக்கினோம் என்று சொல்லி நாங்கள் அநேகரோட சாட்சிகளை பகிரத்தக்கதாக இந்த மாதத்தை கர்த்தர் மாற்றுகிறபடினார் நன்றி நன்றி நன்றி. இந்த ஆராதனை உமக்கு சமர்ப்பிக்கும். நீர் மட்டும் மகிமை அடைங்க. இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென் ஆமென்.